பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேருக்கு ஒரே குழப்பம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோமே அதில் தெய்வ சித்தம் இருக்குதா, ஆண்டவர் விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்குள்ள மன விருப்பங்களை உருவாக்குறதே ஆண்டவர் தான். மன விருப்பங்களை உருவாக்குறவர் தான். நம்முடைய நினைவுகளை உருவாக்குனது அவர் தான். நமக்கு எண்ணங்களை உருவாக்குனது அவர் தான். நம்முடைய செய்கைகளை உருவாக்குனது அவர் தான். நம்ம செய்கிற எல்லா நன்மைகளும் தேவனுக்கு பிடிக்கும். ஒருவேளை தவறுதலாக சில விஷயங்கள் செஞ்சால் கூட அதை சரிப்படுத்தி கொண்டு வருகிறதான எல்லா பக்குவம் நிறைந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். தேவனுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் இந்த பூமிக்கு வரல, நான் இந்த பூமிக்கு வரல, நம்ம இந்த பூமிக்கு வரல. அவருடைய விருப்பத்தின்படி நம்மளை படைச்ச ஆண்டவர். அப்புறம் எப்படி நம்ம ஒன்று செய்வதற்கு அவர் தடையாக இருப்பார்? ஸோ நமக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு காலிங் இருக்கலாம். நம்ம ஸ்பெஷலாக ஒன்று செய்யலாம். ஆனால் அது வரைக்கும் ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும் இல்லையா? அதில் தோல்வி வரலாம், வெற்றி வரலாம். ஆனால் சரியான இடத்துக்கு நம்ம வந்து சேரும் வரை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு போய் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கான்னு சொல்லி கேட்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அது நன்மையாக முடியும் என்று சொன்னால் தாராளமாக செய்யலாம். அதில் நமக்கு திருப்தி இருக்கும் என்று சொன்னால் தாராளமாக செய்யலாம். அது நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக செய்யலாம். அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹானர் பண்ணுவார். ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை வந்து எப்படி அறியலான்னா, நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்போம். நிறைய என்ன செஞ்சாலும் சரி, எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாராலும் போற்றப்படுவீர்கள். ஆனால் நமக்கு என்ன இருக்குதோ அதை செய்யும் பொழுது தான் அதில் வெற்றி கிடைக்கும். என்ன செஞ்சாலும் நம்ம போற்றப்படுவோம். நமக்குன்னு ஒன்று இருக்கும், அதை செய்யும் பொழுது தான் வெற்றி பெறுவோம். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். நம்ம எல்லாமே செய்யலாம், எல்லாத்துலேயும் நம்ம பேர் வாங்கலாம். ஆனால் நமக்கானதை நம்ம செய்யும் பொழுது தான் அது வெற்றி பெறுவோம். ஸோ தெய்வ சித்தம் என்னென்னு தெரியுங்களா? உங்களுக்கானதை நீங்கள் செய்கிறது தான் அவருடைய சித்தம். எல்லாரையும் போல் நீங்கள் செய்யக்கூடாது, எல்லோரும் செய்கிறத நீங்கள் செய்யக்கூடாது. எல்லோரும் செய்கிறாங்களே அப்படின்னு செய்யாமல், உங்களுக்குன்னு ஒன்று வரைக்கும் தெரியுங்களா? உங்களுக்குன்னு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியில் ஒரு காரியத்தை செய்ய முடியும், அதை செய்யுங்க. அதுதான் தெய்வ சித்தமாக மேக்சிமம் இருக்கும். எப்போவுமே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் இது உங்களுக்கு சித்தமானு கேட்காதீங்க. ஆண்டவரே இதை செய்ய போகிறேன், இதை வாக்கிய பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.